அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஷீப் அண்ட் கோட்மேன் பேசுகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆடுங்க பாருங்கள். இப்போ நம்ம செகம்கிட்ட இருக்கிற ஆட்டு பண்ணையை இயற்கையான முறையில் எப்படி அவர் வளர்க்குறாருன்னு பார்க்க போகிறோம். இந்த பண்ணை ஏழுமலையும் பரசுராமன் அவர்களும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் நம்ம இயற்கையான நிலத்தில் எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். என்ன அவர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏழுமலை பண்ணைக்கு வந்திருக்கிறோம். ஏழுமலை பண்ணை எங்கே இருக்குன்னா, செங்கத்துலேருந்து செங்கம் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இவர் 800-300 ஆடு வளர்ப்பார். இவர் மேப்பில் தான் வளர்க்குறார். அதனால் அவருக்கு நம்ம பேசுவோம். இன்றைக்கி உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஏழுமலை. இந்த பண்ணை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். செங்கத்துக்கு மேலே மேல் புது பைபாஸில் செங்கத்துக்கு மேலே 2 கிலோமீட்டர். எத்தனை வருஷமாக நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க ஐயா? இதோட 18 வருஷமாக வளர்க்கும். 18 வருஷமாக வளர்க்குறீங்களா? சரி, இந்த ஆடு நீங்கள் வளர்க்குறீங்களா? ஏதாவது மேல் தீனி போடுறீங்களா இல்லை இயற்கையாகவே வளர்க்குறீங்க? இயற்கையாகவே வளர்க்கும். இந்த ஆடெல்லாம் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இயற்கையாகவே வளர்க்கும். அதெல்லாம் தண்ணி 18 வருஷமாக இதே தொழில் பண்ணுறீங்களா? எத்தனை ஆடு வளர்ப்பீங்க ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு ஒரு 400 ஆடு வளர்க்குறோம். முக்கியமாக நீங்கள் வளர்க்குற காரணமே பக்ரீத் மட்டும்தானா இல்லை வேறு கறிக்கெல்லாம் கொடுக்குறீங்க? பக்ரீத்துக்கு தான். பக்ரீத் மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. பக்ரீத் மட்டும்தான் கொடுக்குறாரு வருஷத்துக்கு ஒரு முறை. எத்தனை ஆடு கொடுப்பீங்க பக்ரீத்துக்கு? பக்ரீத்துக்கு வளர்க்குற ஆடு மொத்தம் 400 ஆடுமே கொடுப்போம். மொத்தம் திருப்பி போயிட்டு எங்கே வாங்கிட்டு வருவீங்க? மறுபடியும் இந்த தென்னாட்டில் தான் போய் வாங்குவோம் ஆட்டுக்காரர்கிட்டே. இந்த ஆடெல்லாம் உங்களுக்கு மயிலம்பாடி ஆடுங்க. இதெல்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க? பரமக்குடி, மதுரை, அருப்புக்கோட்டை அந்த பக்கம் அங்கே போயிட்டு வாங்க. அங்கே சந்தையில் வாங்குறீங்களா இல்லை தனியாக வச்சு? இல்லை, ஆட்டுக்காரர்கிட்ட வாங்குவோம். ஆட்டுக்காரர்கிட்ட என்ன இடையில வாங்குவீங்க? சின்ன குட்டியா? அப்போ பால் குடிக்கிற குட்டியா வாங்குவீங்களா இல்லை மேய்க்கிற குட்டி? 6 கிலோ 7 கிலோ வராங்க. கறி அடியா 6 கிலோ 7 கிலோ. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 இருந்து ஒரு 18 கிலோ வரைக்கும் வாங்குறீங்க தோராயமாக. அப்போ உங்களுக்கு விலை கட்டுதான் வாங்குறதுக்கு? விலை அதிகம் தான். அப்போ வளர்ப்புன்றது வளர்ப்பு குட்டிக்கெல்லாம் எப்போதுமே விலை அதிகம். விலை அதிகமாக கொடுத்து வாங்க. இயற்கையாக வளர்க்குறீங்க, நல்லா இருக்குது இயற்கை சுற்றி உங்களுக்கு. அதனால் ஆடு நீங்கள் நோய் வந்த ஆடுக்கு என்ன பண்ணுறீங்க? மெடிக்கல் தான் பண்ணோம். என்ன மாதிரி மருந்து கொடுக்குறீங்க? முதல்ல பீப்பர் போடுவோம். வந்த உடனே எங்கள் கைக்கு ஆடு வந்த உடனே பீப்பர் போடுவோம். சரி. அதுக்கு பிற்பாடு வாக்கோளார் ஊசி. சரி. கால்கான வாக்கோளார். சரி. மறுபடியும் மேயாமல் நிற்கிதுன்னா இது அதுக்கு தகுந்த ஐட்டாக்கு, சரி, ஜென்னட்டு இதெல்லாம் நம்ம போடுறது. சளிக்கு வாங்க, நீங்களும் வந்துடுங்க. நீங்களும் வாங்க. இதெல்லாம் எல்லாம் சில மருந்து என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டு போடுவோம். காலில் புண்ணெல்லாம் அடிக்கடி வருதா? இந்த சேத்து புண்ணு வருது. சேத்து புண்ணு வருது. அது நோண்டி நடக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அந்த ஆட்டுக்கு? அதுக்கு என்ன பண்ணணும்னா பென்சில் ஊசி போடுறோம், ஆயில் முடி தடவுறோம். இந்த எங்கள் நாட்டு வைத்தியம் கழுப்புறம், மஞ்சாத்தூள், அதுமேல்ட்டு இன்னும் இது ஒன்று இதெல்லாம் போட்டு மிஸ் ஆக்கி நாட்டு மருந்து மாதிரி பண்ணி இதை துணியில் துடைச்சிட்டு இந்த சந்தல் வந்திருக்கான் துணியில் துடைச்சிட்டு அதை போட்டுருவோம். அது வளர்ப்பு எப்படி வருது உங்களுக்கு? இயற்கையாக மேய்க்கிறீங்க இல்லையா? ஊரில் போகிற நீங்கள் 15 கிலோ வாங்கி வளர்க்குறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி வருது தோராயமா? இப்போ நீங்கள் 15 கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு 30-35 கிலோ வாங்குதா? ஒரு வருஷத்துல 40 கிலோ வருது. 40 கிலோ. அது நம்ம மேய்க்கிற மாரி. ஆமாம். நாங்கள் ஊர் வருமானம் வருது. அதுதான் இப்போ நாங்கள் இந்த ஊராடு இல்லை, இங்கே மட்டும் இல்லை, சிதம்பரம், பாண்டிச்சேரி. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி இங்கே ஃபாரஸ்ட் விட்டு வெளியே கிளம்பிடுவோம். மலையில் ஃபாரஸ்ட்டில் இருப்போம். மேல்சாங்க பண்ணை விட்டு அடுத்தது அப்படியே நேராக பாண்டிச்சேரி, அடுத்தது சிதம்பரம் போவோம். அப்படியே வேப்பூர், சோளக்காடு. ஆமாம், ஒரு ஊராக போவோம். அப்படியே வேப்பூர் விட்டு அப்படியே சிதம்பரம் உளுந்து பயிர், பச்சை பயிர் அறுவடையாங்க. அங்கே 2 மாதம் 3 மாதம். அதுக்கு பிறகு இப்போதான் அங்கே ஒரு வாரம் சத்துள்ள ஆகாரமாச்சு. அதுக்கு தான் இப்போ இங்கே ஒரு வாரம் நல்ல வளர்த்து. இப்போ இங்கே ஒரு வாரம் தான் ஆகுது எங்களுக்கு. நீங்களும் அதே ஃபீல்டு? அவர் பொட்டையாடு வளர்க்குறேன். பொட்டையாடு அவர்கிட்ட ஒரு 6 பேர் வேலை செய்கிறாங்க. உங்ககிட்ட 6 பேர் வேலை? நம்மகிட்ட 4 பேர் இருக்கிறாங்க. பொட்டையாடு எத்தனை வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு ஒரு 600-700 ஆடு. 700 ஆடு இருக்குது. எவ்வளோ குட்டி போடுது? குட்டி ஒரு 200 குட்டி யாரையும் செத்து போகுது. எல்லாம் ஒரு 200 தேரும். 300-350 குட்டி பிறகுது. அதில் ஒரு 200 குட்டி தேருது. எல்லாமே இந்த வருஷம் அதோட கம்மி. அதோட குட்டி எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு.
உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பரசுராமன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? செங்கல் டவுன்ல இருக்கேன். ஆமாம், எங்கே வளர்த்துறீங்க? நான் வளர்க்குறது மேல்சங்க பண்ணையில் பாம்பு பண்ணையில் வளர்க்குறோம். சரி. இங்கே வளர்த்துட்டு அடுத்தது அப்படியே பாண்டிச்சேரி போகுது. பாண்டிச்சேரி சிதம்பரத்துக்கு அடுத்தது சிதம்பரம் பக்கம் வில்லேஜில் அந்த குட்டிக்கெல்லாம் என்ன வயசு வளர்ந்து எடுத்துருவோம். இப்போதான் எடுத்துருவோம். என்ன ஒரு 25 கிலோக்கு மேலே வந்து 8 கிட்ட 9 கிலோ சைஸ் குட்டி இருக்கும். 10 கிலோ சைஸ் இருக்கும். அப்போ 10 கிலோ கறி வந்த பிறகு ஆமாம் நீங்கள் அதை கறி அடியே 10 கிலோ வைக்கணும். இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? வாங்கிக்கிறேன். எடை ஆமாம் அப்படியே லாட்டா அப்படியே வளர்த்து தலை நார்மலாக வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க தோராயமா 16 17 வரைக்கும் அப்படி கேட்பாங்க. ஜோடி. அது கறி குட்டி. கறி குட்டி, வளர்ப்பு குட்டி, கறி குட்டி எல்லாம் பொட்டை குட்டியில் சேர்த்து கொடுக்கும். சரி. இப்போ நீங்கள் வந்து பக்ரீதுக்காக வளர்க்குறீங்க இல்லையா? அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கூடி பிடிப்பீங்க இல்லையா? ஆமாம், பக்ரீத்துக்கும் போது கிடாய்க்கு இன்னும் 1000 சேரும். ஆமாம், 1000 ரூபாய் சேரும். ஏன்னா கடை குட்டிக்கு மட்டும்தான் போவோம். ஆமாம், பொட்டை குட்டிக்கு நான் வளர்க்குறது வந்து பொட்டை குட்டி கடை குட்டி எல்லாம் சேர்த்து வைங்க. இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு இயற்கை முறையில் நல்லா வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஊராக போயிட்டு நீங்கள் ஆளுங்களை மேய்ச்சி நீங்கள் கூட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டம் தான். வண்டியில் ஏற்றிடுறாங்க. லாரியில் ஏற்றி. ஆமாமா, லாரி தான் எல்லாமே லாரி தான். அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எல்லாம் நம்மளாட்ட 1000 கணக்கில் ஆடு, லட்சக்கணக்கில். ஆமா, நிறைய பேர் இருக்காங்க மேய்க்கிறவங்க. லட்சக்கணக்கில். எவ்வளோ கொடுக்குறீங்க கூலிக்காரங்களுக்கு சம்பளம்? அவங்க வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். 1 லட்சம் ரூபாய். 4 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ். அவங்களுக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, துணிமணி வாரம்னா சாப்பாடு, மெடிக்கல், அவங்களுக்கு கூட மெடிக்கல் நம்ம பண்ணிக்கணும். எல்லாமே கொடுக்குறீங்க. அப்படி கட்டிங் பண்ணா கூட அதுக்கு 100 ரூபா இருந்தா போய் கட்டிங் பண்ணுவோம். அதுவும் எல்லாம் நம்ம தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. நம்ம கிட்ட எல்லாரும் கட்டல பேசிட்டா சாப்பிட்டியா அந்த மாதிரி கட்டல. எல்லாரும் கட்டல் தூங்குறதுக்கு நம்ம என்ன சார் அதே மாதிரி அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வருஷம்னா சம்பளம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் 4 லட்சம் தரோம். அது வேற 5 லட்சம் மொத்தம் கூடவே இருக்காங்க. உதவி பண்றாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல உதவி பண்றாங்களா? ஆட்ல பண்றாங்க. நல்லா செய்யறாங்க. நல்ல உதவி பண்றாங்க. அத பண்றாங்க. நல்லது கிடந்தா போவாங்க வந்துருவாங்க. நடுவில் லீவ் வாங்கி கேட்பாங்க, வீட்டுக்கு போவாங்க. பெரிய பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஆள் பிரச்சனை. இப்போ வேலைக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது ஆளு. இப்போ அவங்க பசங்க அப்பா வரல அப்பா வரலன்னுங்க. ஆமா ஆமா, நான் அந்த மாதிரி கேட்குதுப்பா, நான் போய் வரணும். சரிப்பா போயிட்டு ஓடியா. இது ஊர்க்காரங்க தானே? இல்லை பக்கத்து பேர் கூட உந்துருப்பட்ட போயிட்டு வராங்க. உந்துருப்பட்டில் ஆளுக்கு தான் போனோம். பணம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ உங்களை ஏமாத்திட்டு கூட போயிட்டாங்க. நிறைய போறாங்க. ஆமா, அந்த மாதிரி எந்த நம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்க? காசு எல்லாம் நம்பிக்கை தான். எல்லாம் நம்பிக்கை தான். ஒன்று நம்பிக்கை, ரெண்டாவது கடவுள். அவனுடைய பொறுப்பு தான் எல்லாமே. நம்பிக்கை தான். அவன் இல்லாத இப்படியும் போல எல்லாம் அவன் இருந்தால் தான் நடக்குது. கரெக்டு தான். எல்லாமே அவங்க 2 பேரும் நல்ல குரூப்பாக வந்து ஒருத்தர் வந்து கடை ஆடு வளர்க்குறீங்க, இன்னொருத்தர் வந்து பொட்டை ஆடு வளர்க்குறீங்க. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயம், ஆடுங்க வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, பால் உற்பத்தி இதெல்லாம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க இல்லையா? அதனால நாட்டில் வந்து படித்தவங்களும் படிக்காதவங்களும் யாரும் சொத்து 2 பக்கம் அவருக்கு அது. சரி, இதெல்லாம் நம்மள ஆடு வச்சு பிள்ளைங்க 3 ஏக்கர் வச்சுருக்கீங்க. 3 ஏக்கர் இருக்கு. 3 ஏக்கர். அதனால உங்களால் வளர்க்க முடியும். இல்லை, நம்ம இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எழுதி கொடுத்துட்டாங்க. நிலத்தெல்லாம் எல்லா பிரச்சனையும் கிடையாது. நிலத்தை பற்றியே நினைக்கிறதில்ல. சரி, இது என்னவோ நான் என்னவோ தனியாக ஒரு செப்பரேட்டா மருந்து மாத்திரை செலவு இருக்குது உங்களுக்கு. மெடிக்கல் இருக்குது. மெடிக்கல் ஆள் செலவு. சும்மா பார்த்தோட வருஷத்துல 4 கிடைக்கு 2 லட்சம் ரூபாய் மெடிக்கல் செலவாகும். நீங்க டாக்டர் வச்சிருக்கீங்களா? நாங்களே எங்களால முடியாத போச்சுன்னா 1 போச்சு 2 போச்சு 3 போச்சுன்னா எல்லாமே எங்களால முடியலன்னா பெரிய டாக்டர் வர வைப்போம். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். அவர் எவ்வளோ வாங்குவார்? அவர்லாம் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் கவர்மெண்ட் பெரிய டாக்டர் டிடி இறந்து போச்சுன்னா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். என்ன நோய் வந்திருக்குது, இது ஏன் 2-3 போகுது, தொடர்ந்து செத்துச்சுனா தான் தொடர்ந்து இது போகுது, இது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சரி, அந்த ஆட்டை அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு அதை செக் பண்ணி அதுக்கு என்ன நோய் இருக்கு சாணி வரைக்கும் செக் பண்ணலாம். அப்புறமேட்டு அவங்களுடைய சொன்ன பார்த்து அந்த மெடிக்கல் அந்த மருந்து கொண்டு போட்டோம்னா அதோட கண்ட்ரோல் ஆகும். எந்தெந்த நோய் வந்து ஜாஸ்தியா இந்த ஏரியால வருது? அது காம்ப்ளெக்ஸ் போடணும். ஆமா, லிவர் டானிக் வயிறு உபசத்துக்கு வருதா? வயிறு உபசத்துக்கு மருந்து போடுறது. அது வந்து இது போடுவோம். வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா நேயர்களுக்கு? எல்லாம் இருந்ததை சொல்லிட்டோம், நாங்கள் செய்ததை சொல்லிட்டோம். யாருக்காவது வந்து உங்களுக்கு பக்ரீத்லேயோ இல்லை பக்ரீத் இல்லாத நேரத்தில்
பண்டிகை நேரத்துலையோ பொங்கல் வருது, மாட்டுப் பொங்கல் கறி சாப்பிடுவாங்க, தீபாவளி இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து பண்டிகைகளுக்கு ஆடு தேவைப்படும், இல்லை கோயில்களுக்கு ஆடு தேவைப்படும். உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் இங்கே சுற்றி இருக்கிற ஆளுங்க செங்கத்தில், இல்லை சின்ன சேலத்தில், இல்லை சேலத்தில், இல்லை உளுந்தூர்பேட்டையில், இல்லை வந்து திருப்பாத்தூரில் வேணவங்க அவங்கள வந்து அணுகி அவங்களுக்கு வழிமுறை கேட்டால் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஆடு இப்படி தான் வளர்க்கணும் வந்து ஆமாம் வழிமுறை கூட சொல்லுவாங்க. ஆடு வளர்க்கணும் எல்லாம். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கய்யா. ஏழுமலையா 96 55 31 16 42. உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கய்யா. 94 43 0 28 653. பண்ண பேர் சொல்லுங்க. பண்ண பேர் பண்ண நாங்கள் ஊர் ஊராக போகிறோம். பண்ண ஒரு இடத்துல நிரந்தரமாக கிடையாது. ஆமாம், அவங்க பேர் கூட வைக்கிறது இது மட்டும் கூட ஏழுமலை பண்ண திருநாள் வச்சுருக்கேன். மாவட்டம் செங்கவட்டம் மேல்புது கிராமம். நான் வந்து செங்க டவுன். ஆமாம், வந்து இவர் பேர் ஏழுமலை கேட்டால சொல்லுவாங்க. ஆட்டுக்காரர் 7 மலை கேட்டால் சொல்லுவாங்க. செங்க பரசுராமன். என்னை கேட்டாவே எல்லாமே தெரியும். எல்லா மாவட்டத்திலையும் தெரியும். எல்லாம் வந்தாலும் வாங்கி. எல்லா மாவட்டத்திலும் என் பேர் மேல்புதுல வந்து ஆட்டுக்காரர் 7 மலைன்னு கேட்டாலே யாரும் இல்லாமல் சொல்லுவாங்க. என் பேர் பரசுராமன், செங்க டவுன், ஆட்டுக்காரர் பரசுராமன் எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.